இவ்வளவு தூரம் பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமும் பழனி தன்னோட குடும்பத்துல பேசாம ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காரு. கண்டிப்பா அவர் கூட போய் பேசி ஆகணும் அப்படி சொல்லி முடிவு பண்ணி இப்ப ஒட்டுமொத்தமா பாண்டியனோட பசங்களும் எல்லாரும் சேர்ந்து பிரச்சனை எல்லாத்தையும் மறந்துட்டு மறுபடியும் பழனி ஏத்துக்கிட்டது. உங்களுக்கும் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். இங்க முத்துவேல் வீட்டுல இருக்க பழனி வந்துட்டு எதுவுமே சாப்பிடாம ரொம்பவே டென்ஷனா தான் உட்காந்துருக்காரு. ஒரு பக்கம் முத்துவேல் சக்தியில இன்னொரு பக்கம் சூனியான்னு சொல்லிட்டு எல்லாருமே பழனிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் எல்லாருமே ஆறுதல் சொன்னாலுமே அது எதுவுமே சுத்தமா பழனினால ஏத்துக்கவே முடியல. பழனியோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு இப்ப பாட்டியுமே வந்துட்டு நீங்க பழனிக்கு கடை ஆரம்பிச்சு கொடுத்ததுல எந்த தப்புமே இல்ல, ஆனா அந்த பாண்டியனுக்கு போட்டியா ஆரம்பிச்ச மாதிரி இந்த பாண்டியனோட கடை பக்கத்துல நீங்க கடை வச்சு கொடுத்ததான் பெரிய தப்பு. நீங்க வேற இடத்துல கடையை வச்சு கொடுத்துருக்கலாம் அப்படி சொல்லி இங்க பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டி எவ்வளவு தூரம் பொறுமையா எடுத்து சொன்னாலுமே அது முத்துவேல் சக்திகளுக்கு புரியுற மாதிரியே இல்ல. நாங்க பண்ணதுல எந்த தப்புமே இல்ல. அப்ப பாண்டியன் இந்த ஊருக்குள்ள கடை வச்சா ஊருக்குள்ள வேற யாரும் கடை வைக்க கூடாதா? இப்ப நாங்க சொந்தமா மில்லு வச்சிருக்கோம். இப்ப பாண்டியன் மில்லு ஆரம்பிச்சா நாங்க போய் என்ன சண்டையா போட்டுட்டு இருப்போம். யாருக்கிட்ட திறமை இருக்கோ அவங்க நல்லபடியா நடத்த போறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல அப்படி சொல்லிட்டு இங்க வந்து முத்துவேல் சக்தியிலும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் அவங்க அன்னைங்களும் பாட்டியில சேர்ந்து ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாலுமே அது எதையுமே ஏத்துக்கிற மாதிரி பழனி இங்க இல்ல. மறுபடியும் போய் எப்படா பாண்டியன் வீட்டாளர்களோட சேருவோம், மறுபடியும் எப்ப அந்த பாண்டியன் கடைக்கு போவோம்னு சொல்லி தான் இங்க பழனி யோசிச்சுட்டு இருக்காரு. பழனியை பார்த்ததுமே சோனியாமே கண்டுபிடிச்சிடுறாங்க. இன்னும் அந்த பழனிக்கு மனசெல்லாம் மாறவே இல்ல. அக்கா வீட்டாளர் நினைப்பா தான் இருக்காரு. இவர் எப்ப வேணாலும் மனசு மாதிரி மறுபடியும் அந்த கடைக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி சொல்லிட்டு இங்க சோனியாமே பயந்துட்டு தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க பாண்டியன் வீட்டுல பழனியோட பிரச்சனை ரொம்பவே பெருசா போய்கிட்டு இருக்கு. அதனால இப்போதைக்கு நம்மள பத்தின உண்மை எதுவும் வெளியே வராது அப்படி சொல்லிட்டு தங்கமேல் வந்து ரொம்ப சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருந்தாங்க. போதாத குறைக்கு அமைதியா இல்லாம தங்கமேல் வந்து சரவணன் கிட்ட இந்த பழனிக்கு எப்படி நம்ம குடும்பத்துக்கு துரோகம் பண்ண மனசு வந்துச்சு, இந்த உலகத்திலே பெரிய தப்புனா கூட இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்றதா அப்படி சொல்லிட்டு தங்கமேல் என்னமோ ரொம்ப நல்லவங்க மாதிரி இது வரைக்கும் எந்த ஒரு தப்புமே பண்ணாத மாதிரி சரவணன் கிட்ட போய் ரொம்ப நல்லவங்க மாதிரி தங்கமேல் பேசிட்டு இருக்காங்க. இதனால டென்ஷனான சரவணன் வந்து தங்கமேல் கிட்ட நீ எல்லாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு மாமா ஆயிட்டாரா, நீ பண்ணதை விட பெரிய துரோகம் அவர் பண்ணிட்டாரு, அவர் உண்மையிலேயே துரோகம் பண்ணாரா இல்லையாங்கிறது இன்னும் நிரூபணம் கூட ஆகல, ஆனா நீ பண்ணது எல்லாமே உண்மையாயிருச்சு இல்ல, நீ இது வரைக்கும் பண்ணதெல்லாம் என்னது, இப்ப நீ தானே உன் வாயால சொல்ற உலகத்திலே பெரிய தப்புனா அதை நம்பிக்கை துரோகம் நீ தானே சொல்ற, அப்ப நீ எனக்கு பண்ணது பேரெல்லாம் என்ன, உன்னை பத்தின உண்மையெல்லாம் வீட்டுல சொல்லன்னு சொல்லி சந்தோஷமா சுத்திட்டு இருக்கிறியா, இன்னும் ரொம்ப நாளைக்கு நீ இப்படி தப்பிச்சுட்டு இருக்க முடியாது, உன்னோட நல்ல நேரமா என்னமோ தெரியல, உன்னை பத்தின உண்மையை சொல்ல வரப்ப இந்த பழனி மாமா நல்ல பிரச்சனை வந்துருச்சு, அப்பா அம்மா ரொம்பவே மனசு வேதனையில இருக்காங்க, இப்ப சொல்லி அவங்க மனசு இன்னுமே கஷ்டப்பட விரும்பல, ஆனா முன்ன தள்ளி போட்ட மாதிரி இந்த தடவை நான் எல்லா உண்மையுமே தள்ளி போட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன், எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் உன்னை பத்தின எல்லா உண்மையுமே சொல்ல போறேன், நீ ஆபீஸ்க்கு வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு வேலைக்கு போனது, என்னோட வயசு கூட இருக்கிற உண்மையை மறைச்சது, பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்லி வீட்டுல இருக்க எல்லாரையும் ஏமாத்தினது, இது எல்லா உண்மையுமே எங்க வீட்டாளர்கிட்ட நான் சொல்ல தான் போறேன், அது வரைக்கும் உன்னால எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுமோ இருந்துக்கோ, ஆனா கண்டிப்பா அந்த உண்மையில நான் சொல்லாம இருக்க மாட்டேன் அப்படி சொல்லி சரவணன் பிடிவாதமா சொல்லிடுறாரு. இந்த பழனியோட பிரச்சனைல நம்ம பிரச்சனை எல்லாத்தையும் மறந்துருப்பாருன்னு பார்த்தா இவர் என்ன எதுவுமே மறக்காம இருக்காரு அப்படி சொல்லிட்டு இங்க தங்கமேலுக்குமே பயம் வர ஆரம்பிக்குது. போதாத குறைக்கு சரவணன் வந்து தங்கமேல் கிட்ட இந்த உண்மையோட சேர்த்து உங்க அப்பா தான் கல்லால இருந்து பணத்தை எடுத்தாரு, இத்தனை நாள் அவர் தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு உண்மையை நான் சொல்ல போறேன் அப்படி சொல்லவும் தங்கமேலுக்கு இன்னுமே பயம் அதிகமாயிருது. இங்க வழக்கம் போல கடைக்கு போற பழனி வந்துட்டு எந்த ஒரு வேலையுமே பார்க்காம அமைதியாவே உட்காந்துருக்காரு. கடைக்கு வர கஸ்டமர் எல்லாம் பழனி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. பழனி எந்த ஒரு பதிலுமே பேசாம சோகமா ஒரு மூலையில போய் உட்காந்துருக்காரு. கடைக்கு வர கஸ்டமருக்கு தேவையான பொருள் சோனியா தான் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதனால கடுப்பான சோனியா வந்து பழனியை பிடிச்சு பயங்கரமா திட்டுறாங்க. இதுக்காக தான் உங்க அண்ணன் கடை வச்சு கொடுத்தாங்களா, இன்னும் எத்தனை நாள் தான் உங்க அக்கா வீட்டாளர்களே நினைச்சிட்டு இருக்க போற, உனக்கு வாழ்க்கையில முன்னேறுங்கிற ஆசை இருக்கா இல்லையா, நீ இப்படிதான் உட்காந்துருப்பேன் தெரிஞ்சிருச்சுன்னா உனக்கு நான் கடையே வேண்டாம்னு சொல்லி இருந்திருப்பேன், இதுக்கு நீ பேசாம அந்த பாண்டியனோட கடையில எடுபடி வேலை பார்த்துட்டு இருக்கலாம் அப்படி சொல்லி சோனியா திட்டுறாங்க. ஏற்கனவே மனசொடைஞ்சு போயிருக்கிற பழனி வந்துட்டு சோனியா அப்படி பேசுறது கேட்டு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாரு. எங்க அக்கா குடும்பத்தை பத்தி நீ எதுக்கு தப்பா பேசிட்டு இருக்க, நான் கோவத்துல எங்க அக்கா பசங்களோட சண்டை போடுவேன், ஆனா நாங்க மறுபடியும் பேசிக்குவோம், எங்க குடும்பத்தை பத்தி தப்பா பேசுறதுக்கு உனக்கு எந்த உரிமையுமே இல்ல அப்படி சொல்லிட்டு இங்க சோனியா கூட பழனி சண்டை போட்டு இருக்காரு. இப்படி பழனிக்கு சோனியாக்கு இடையில நடக்கிற சண்டையை பார்த்து கடைக்கு வந்த கஸ்டமர் மறுபடியும் வந்து பாண்டியனோட கடைக்கே கிளம்பி போயிடுறாங்க. என்ன பாண்டியா அவன் மச்சான் தனியா கடை ஆரம்பிச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பான் போல, கடைக்கு கஸ்டமர் எல்லாருமே வந்துட்டு இருக்கிறோம், ஆனா எந்த ஒரு பொருளுமே எடுத்து கொடுக்காம பழனி சோகமா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் சோனியாவுமே பழனி கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கு. இன்னும் உங்க அக்கா குடும்பத்து மேல பாசம் உனக்கு குறையலையா, நீ எப்பதான் திறந்து போற அப்படி இப்படி சொல்லி சோனியா பழனி கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கு. உங்க ரெண்டு பேருக்கு இடையில பேச்சுவார்த்தை இல்லையா அப்படி சொல்லி கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து பாண்டியன் கிட்ட கேக்குறாங்க. அப்பதான் பாண்டியனுக்கு வந்து உண்மையிலே என்ன நடந்திருக்குங்கிறது புரியுது. அப்ப பழனி சொன்னபடியே பழனிக்கு இந்த கடை ஆரம்பிச்சதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல போல, பழனிக்கு அவங்க அன்னைக்கு தான் கடை வச்சு கொடுத்துருக்காங்க, அதுவும் சோனியா கேட்டனால தான் கடை வச்சு கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே பழனிக்கு இங்கனுக்குள்ள தான் கடை இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா அதை பழனி வந்து ஏத்துட்டு இருக்க மாட்டான் அப்படிங்கிறது தெரிஞ்சு இப்ப பாண்டியனே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாரு. தான் பண்ண தப்பெல்லாம் உணர்ற பாண்டியன் வந்துட்டு அவசரப்பட்டு திட்டிட்டமே அப்படி சொல்லி வேதனைப்பட்டு தன்னோட பசங்க எல்லாருமே கூப்பிட்டு பாண்டியன் வந்து டைரக்டா பழனியோட கடைக்கே போயிடுறாரு. தன்னோட கடைக்கு வெளியே பாண்டியனோட பசங்க நிக்கிறத பார்த்ததுமே பழனி ரொம்ப சந்தோஷமா கடையை விட்டு வெளியே வராரு. நான் பண்ணதெல்லாம் தப்புடா பழனி, நான் உன்னை அப்படி திட்டி இருக்க கூடாது, நான் ஒரு கோபத்துல திட்டிட்டேன் அப்படி சொல்லி பாண்டியன் வந்து பழனி கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. நீங்க எதுக்கு மச்சான் என்கிட்ட மன்னிப்பு கேட்கறீங்க, நான் தான் எங்க அண்ணங்களோட பேச்சை கேட்டு தப்பு பண்ணிட்டேன், ஆனா உண்மையிலே கடை இங்கனுக்குள்ள தான் இருக்குங்கிறது எனக்கே தெரியல மச்சான் அப்படி சொல்லிட்டு இங்க பழனியுமே பாண்டியன் கிட்ட வருத்தப்பட்டு இருக்காரு. மறுபடியும் போய் பழனி பாண்டியன் கூட சேர்றத பார்த்ததும் சோனியானால அதை சுத்தமா தாங்கிக்கவே முடியல. இத்தனை நாளா போராடி இந்த பாண்டியன் குடும்பத்திலிருந்து பழனியை பிரிச்சு கூப்பிட்டு வந்தா இவர் என்ன மறுபடியும் போய் ஒன்னா சேர்ந்துட்டாரு. இதுக்கப்புறம் இவங்களை எப்படி நம்ம பிரிக்க போறோம், இனிமேல் வர இந்த கடையை நடத்துவாரா நடத்த மாட்டாரான்னு தெரியல அப்படி சொல்லி இங்க சோனியா வேதனைப்பட்டு இருக்காங்க. இந்த பாண்டியன் குடும்பத்துல இருந்து பழனியை பிரிச்சு தான் விருப்பப்பட்டதை அடைய நினைச்சு சோனியா ஆட்டத்துக்கு முடிவு கட்டுற மாதிரி இந்த பாண்டியன் வந்து தான் பண்ண தவறெல்லாம் உணர்ந்து மறுபடியும் பழனிகிட்ட மன்னிப்பு கேட்டு பழனி ஏத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.